அப்பப்போ நாமக்கல் வரணும். அப்போயெல்லாம் போய் எங்களுடைய குலதெய்வத்தையும் அதேபோல் தாயாரையும் நரசிம்மரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு 12 மணிக்கு அவிநாசி சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நாளைக்கு அவிநாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி எங்களுடைய குலதெய்வம் வழக்கமாக நான் இங்கே எங்களுடைய குலதெய்வமான நரசிம்மர், ஆஞ்சநேயர், தாயார் சந்நிதியில் ஆசி பெற்று அவங்களுடைய அருளாசியோடு நாளைக்கு அங்கே போய் நாமினேஷன் செய்ய இருக்கிறோம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியானது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லன மாளாத அளவுக்கு கொடுமையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அது விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்சார கட்டண உயர்வாக இருக்கட்டும், நம்மலாம் எம்எஸ்எம்இ அதிகமாக இருக்கிற நெசவுத்தறியெல்லாம் இருக்கிறது நம்ம பகுதியில். அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா 1500 சின்ன வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி வந்த பில்லு இன்றைக்கி 15,000 30,000 அவங்க இபி பில்லு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய தலையில் ஒரு பேரிடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கூட வரி 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 என்று திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மக்கள் மேலே ஒரு பெரிய சுமையை உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கூட கஞ்சா, போதைப் பொருள்கள், இப்படி அதனுடைய நடமாட்டம் இன்றைக்கி கிராம அளவில் கூட அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தை காட்டுகிறது. மக்கள் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப ஆட்சியை தான் கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் இருக்கிறார், இப்போ உதயநிதி இருக்கிறார். உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதி இப்போ சினிமா துறையை எடுத்திருக்கிறார். அப்போ அடுத்தது இன்பநிதி பையனும் எப்போ வருவாங்கன்னு தெரில. இப்படி ஒரு குடும்பமே அங்கே டெல்லியில் ராஜீவ் நேரு ஆரம்பித்து இன்றைக்கு ராகுல் காந்தி வரலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆரம்பித்து இன்றைக்கி இன்பநிதி வரலும் இந்த குடும்ப ஆட்சி முறையானது இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். டிஆர் பாலுவாக இருக்கட்டும், டிஆர் பாலு அங்கே அமைச்சராக இருக்கிறார், டிஆர் பாலுடைய பையன் அங்கே அமைச்சராக இருக்கிறார், டிஆர் பாலு அங்கே எம்பிஆர் அமைச்சராக இருந்தார், எம்பியாக இருக்கிறார். அதே போல் ஏவாவேலுடைய பையன், நேருவுடைய பையன். இப்போ மற்றவங்க திமுகவில் ஆளுங்களே இல்லை. ஆனால் எங்களுடைய கட்சிகளில் பாருங்கள், சாதாரண தொண்டர்களும் சாதாரண நிர்வாகிகளும் கூட இன்றைக்கு வேட்பாளர்களாக கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த குடும்ப ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த ஆட்சியிலிருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வேண்டிக் கொண்டோம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதற்காக நாங்கள் எல்லாம் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். ஏன்னா மக்கள் இன்றைக்கி பார்க்குறோம், எங்கே போனாலும் கூட மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், சத்துணவு பணியாளர்கள், செவிலியர்கள், டாக்டருங்க, அதே மாதிரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அதே மாதிரி பேராசிரியர்கள், இப்படி துப்புரவு பணியாளர்களையும் கூட அவங்க விட்டு வைக்கவில்லை. இப்படி யார் எடுத்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள்லாம் கோபத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை செய்யலை. நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பென்ஷன் திட்டத்துக்கு கொண்டு வராமல் வேறு எதையோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. மக்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது ஒன்று அல்லது செயலில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் கட்சியினுடைய சாதாரண தொண்டர்கள். கட்சி என்ன வேலை செய்தோ அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கட்சியினுடைய கட்டளை என்ன அண்ணா, கட்சி சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம்னா. நன்றி அண்ணா. ஆனால் அவிநாசியில் கிட்டத்தட்ட 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களுடைய வெற்றியானது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே அங்கே அவிநாசி அத்திக்கடவு திட்டம் உங்களுக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய நிதி பெற்று அனைத்து வேலையும் முடித்து வச்சுருந்தும் கூட கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருந்திருக்காங்க. அந்த திட்டம் வந்திருந்தால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு வாழ்வு மேம்பட்டிருக்கும். அங்கே குடிதண்ணீர் பிரச்சனை இருந்திருக்காது. அங்கே விவசாயிகளினுடைய வாழ்வு மேலும் சிறப்பாக இருந்திருக்கிறோம். அவங்க ஏதோ பேருக்கு அந்த இதை தொடங்கி வச்சு குட்டைகள்லாம் கூட நிரப்பாமல், ஆனால் நாங்கள் இப்போ மறுபடியும் அவிநாசி திட்டம், அத்திக்கடவு அவிநாசி 2வது திட்டத்தை நிறைவேற்றி அனைத்து குட்டைகளிலும் கூட தண்ணீரை நிரப்பி அந்த பகுதியை செழுமையாக ஆக்குவோம். அதே போல் அந்த பகுதி இப்போது விசைத்தறி, டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது.
இந்த பகுதியை மேம்படுத்துவது, அந்த பகுதியில் வேர்க்கடலை ஜியோ டேக் வேணும் என்பது அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் என்று. ஏன்னா அந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி பாராளுமன்றத்துக்குள்ளே தான் அந்த அவினாசி தொகுதி வருது. நான் 2024 நீலகிரியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக அங்கேருந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த ஒவ்வொரு மக்களினுடைய மனதிலும் அவர்களுக்கு என்ன தேவை என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இருக்கும். நன்றி அண்ணா. தலைவராக இருந்து 4 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. 2026 மைனாரிட்டி எத்தனை தொகுதிகள் நமக்கு கிடைக்கும்? டபுள் டிஜிட்லன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பது எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. இரட்டைப்படையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியானது அங்கே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அந்த ஆட்சி இருக்கும். நன்றி அண்ணா.